வணக்கம் நண்பர்களே. 100 நாள் 100 கதை தொடரில் இன்று 10வது கதை. இரவு நேரத்துல ஒரு அறையில 4 மெழுகுவர்த்திகள் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. மெலிதான குளிர்காற்று கதவோட வழியா உள்ள வீச தொடங்குச்சு. காற்று வீச தொடங்கியதும் அமைதிங்கிற முதல் மெழுகுவர்த்தி, ஐயோ காத்து வீசுதே, நான் அணைஞ்சிடுவேனேன்னு ரொம்ப பலவீனமா சொன்னுச்சு. அதே மாதிரி அணைஞ்சும் போச்சு. அடுத்து அன்புங்கிற மெழுகுவர்த்தி காற்றை எதிர்க்க முடியாம கொஞ்ச நேரத்துல அணைஞ்சு போயிடுச்சு. அடுத்து அறிவுங்கிற மெழுகுவர்த்தி, என்னை விட காற்றே பலம் வாய்ந்தது, என்னால அதை எதிர்க்க முடியாதுன்னு அணைஞ்சு போச்சு. 4வது மெழுகுவர்த்தி நம்பிக்கைங்கிற மெழுகுவர்த்தி காத்தோட போராடி எதிர்த்து நின்றுட்டு இருந்தது. அப்போ அங்க வந்த சிறுவன் 3 மெழுகுவர்த்திகள் அணைஞ்சிருக்கிறத பார்த்து 4வது மெழுகுவர்த்தியால அவற்றை எரிய விட்டு, உன் பெயர் என்னன்னு அந்த எரிஞ்சுக்கிட்டு இருந்த மெழுகுவர்த்தியை கேட்டான். மெழுகுவர்த்தி சொன்னது, என் பெயர் நம்பிக்கை. ஆமா, நம்ம மனதுல திடமான நம்பிக்கை மட்டும் இருந்தா வாழ்வில் இழந்தவை அனைத்தும் மீண்டும் கிடைக்கும்.